வணக்கம் கோ. நம்ம வாழு பசங்க கபீஸ் ஃபார்ம்ல டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கு அப்புறம் கப்பீஸை லைவ் அக்வேரியம்ல விடுறோம். இதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா உள்ள விடணும். விட்டோம்னா நம்ம கப்பீஸு நார்மலா ஃபீல் ஆகும். தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகாது. கப்பீஸ் உள்ள விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு போட்டுக்கலாம். லைவ் அக்வேரியம்ல ஃபிஷ்ஷோட ஃபுட்டு வேஸ்ட்டு எல்லாம் பிளான்ஸ் இருக்கிறதுனால அதுவே ரீப்ராசஸ் ஆகும். நம்ம வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அது நம்மளுக்கு வந்து வேலை மிச்சம்தான். மெயினாக எதுக்கு அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அக்வேரியத்தில் இருக்கிற வாட்டரு ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். நம்ம ஃபிஷ்ஷை வேறு இதில் வச்சுருப்போம். ஸோ திடீர்னு வந்து டெம்பரேச்சர் மாறிச்சு அப்படின்னா அது ஃபிஷ்ஷோட ஹெல்த்து, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக தான் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஒரு டப்பாவில் எந்த தண்ணியை விட போகிறோமோ அந்த தண்ணியில் டப்பாவில் கொஞ்சம் தண்ணியை வச்சு ஃபிஷ்ஷை அந்த 2 டெம்பரேச்சரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி வச்சு விட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் ஜாலியாக ஃபீல் ஆகும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழைய கண்ணாடி கூண்டுல ஸோ அதுலேயும் நம்ம லைவ் பிளான்ஸ் செட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் செட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் அப்கமிங் சொல்கிற டேஸில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you. அப்புறம் நம்ம வாழு பசங்களை புது தொட்டியில் விடும்போது அவங்க ஜாலியாக நீந்திர பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு நம்ம மனசில் ஒரு குட்டி சந்தோஷம் வந்துடுது. அவங்க ஹாப்பியாக இருந்தால் நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். அவ்வளோதான், ஜாலி. பை பை, see you.